நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் பார்த்துருக்கோம் ஜி கோட் எம் கோட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மிஷின் ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதான் வந்து ஒரு ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரோம். இந்த ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம செட்டிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டூல் ஆப்ஷெட் இருக்கிறோம், அந்த டூல் ஆப்ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டூல் சேஞ்சஸை பற்றிலாம் நம்ம இதை வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரா மெட்டீரியல், இதுதான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இந்த ரா மெட்டீரியல் எப்படி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வருதுன்றது இன்னைக்கு இதை நம்மள செஷன் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செஷனில் இந்த ப்ரோக்ராமில் எப்படி பண்ண அதே மாதிரி இதுதான் ரா மெட்டீரியல். இப்போது இந்த அலுமினியம் ப்ராடக்ட் இருக்குது. இந்த அலுமினியம் ப்ராடக்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வரப்போம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி இந்த G02 கமாண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த இடத்துல ரேடியஸ் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷன், இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் ஆப்ரேஷன், இங்கே இந்த என்கிரேவிங், அண்ட் தென் இந்த சைடில் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ட்ரில் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீடியோஸில் நம்ம இது மாதிரி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் பீஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்சரில் வந்து செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஒர்க் பீஸோடைய ஃப்ளாட்னஸ்ஸு ஸ்ட்ரெயிட்னஸை செக் பண்ண போகிறோம். இப்போது அந்த செட் பண்ண ஒர்க் பீஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா டயல் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டயல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்னஸை செக் பண்ணுறோம். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் பீஸை வந்து கரெக்டாக அந்த 0ல் செட் பண்ணுறோம். அந்த ஒர்க் பீஸ் வந்து டயலில் வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்க மாதிரி ஒரே லெவலில் கொண்டு வரோம் ஒர்க் பீஸுக்கு. சரி, இப்போது டயல் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஆப்செட் எடுக்கிறோம். ஆப்செட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆப்செட். எப்படின்னா அந்த ஜாபோடைய கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு எந்த இடத்துல இருக்கிறத எட்ஜ் ஃபைண்டர் மூலிமா எடுக்கிறோம். எப்படின்னா லெஃப்ட் சைடு டச் பண்ணுறோம், அடுத்த ரைட் சைடு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு, இந்த மாதிரி 4 பக்கமாக டச் பண்ணி அதனுடைய சென்டர் பாயிண்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து ஆப்செட் ஃபீட் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறோம், அடுத்து ரைட் சைடில் டச் பண்ணுறோம் எட்ஜ் ஃபைண்டரில். நெக்ஸ்ட் இப்போது பேக் சைடில் டச் பண்ணி அந்த வேல்யூவை 0 பண்ணுறோம். அடுத்து இப்போது ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டில் டச் பண்ணி அதே மாதிரி அந்த வேல்யூ என்ன வேல்யூ வருதோ அதை டிவைட் பை 2 கொடுத்து நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு. இப்போது நம்ம அந்த எட்ஜ் ஃபைண்டரில் டச் பண்ணி அந்த வேல்யூலாம் எடுத்துட்டோம். அந்த வேல்யூ என்ன பண்ணுறோன்னா இப்போது ஒர்க் ஆஃப்செட் அப்படின்றது இருக்கும். மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட்ன்ற பட்டனு, அந்த ஆஃப்செட்ன்ற பட்டனில் ஒர்க் ஆஃப்செட் அப்படின்னு இருக்கும். அந்த ஒர்க் ஆஃப்செட்டில் எக்ஸு ஒய், நம்ம இப்போ வந்து ஒரு ஜாபுக்கு வந்து எக்ஸ் ஒய் தானே எடுத்திருக்கோம், அந்த எக்ஸ் ஒய் வேல்யூவை மிஷினில் ஃபீட் பண்ணணும். என்ன லென்த்தோ நம்ம எங்கே டச் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், லைட்டாக டச் பண்ணுறோம். எங்கே டச் ஆகும், இந்த வேல்யூ டச் ஆகிருக்கு, இந்த வேல்யூ டச் ஆகிருக்கு. இப்போ இது என்ன பண்ணுறோம், 158 வருதா, 158 என்ன பண்ணுறோன்னா திருப்பி எடுத்து அப் பண்ணிவிட்டு இந்த 158ல் பாதி எவ்வளோ, அது வந்து பார்த்தீங்கன்னா 75 79 கட்டுங்களா? ஆமாம், 79க்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம். எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணால் இது வந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த பக்கம் டச் பண்ணி ஜாப்போட சென்டர் எக்ஸ் நம்ம பண்ணிட்டோம். இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம்னா நம்ம ப்ரோக்ராமில் என்ன ஒர்க் ஆஃப் ஆஃப்செட் பட்டன் போனால் ஆஃப்செட்டு செட்டிங்கு ஒர்க்குன்னு இருக்கும். நம்ம எடுக்கிறது ஒர்க்குன்னு எடுக்கிறப்ப நம்ம என்ன ப்ரோக்ராமில் என்ன ஒர்க் ஆஃப்செட் யூஸ் பண்ணுறோம். இப்போ G54 யூஸ் பண்ணோம்னா 54, அதே 55னா 55. நம்ம சூஸ் பண்ணுறது தான் எதாக இருந்தாலும் சரி. இப்போ இதே 54 நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இதில் வேறு எந்த ஜாப்பு செட்டிங் இல்லை அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறப்ப எக்ஸ் இது வந்து நம்ம எக்ஸ் 0.0 கொடுத்துட்டு மெத்தட் கொடுத்தானவே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. ஆமாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டில் ரிலேட்டிவ்ல எதுவுமே பார்க்கக்கூடாது, மிஷினில் மட்டும்தான் பார்க்கணும். மிஷினில் என்ன வேல்யூ இருக்கோ அது இருந்தால் நம்ம எடுத்த ஆப்செட்டு கரெக்டு. ஓகே, ஜாப்பு அந்த 0ல் இருந்தது எந்த டூல் எங்கே நம்ம வேல்யூ ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ அங்கே போய் ஓடும். அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸ் எடுத்துக்கோம், அடுத்து ஒய் எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஒய் எடுத்துகிட்டு அதே மாதிரி டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இப்போ ஒய்யை வந்து நம்ம டச் பண்ணுறோம். இது இந்த இடத்துல டச் ஆகிடுச்சு. இது வந்து ஒய்யை வந்து ஒரு சைடு நம்ம ஆர்ஜின் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த அடுத்த சைடு எடுத்து போய் டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ வருது, இப்போ நம்ம அங்கே பார்க்குறப்ப ஜாப்பு நம்ம ஒயில் சின்னதாக தானே இருந்தது, அவங்க கம்மியாக காமிக்கிறோம், 50 mm காமிக்கிறேன். இது என்ன பண்ணால் அதே மாதிரி எடுத்து டச் பண்ணிவிட்டு இப்போ ஒயில் வந்து 50 டச் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து ஒயில் காமிக்கிறேன், மெதுவாக டச் பண்ணுறேன். டச் பண்ணும்போது 45 டச் ஆகுது. இந்த வேல்யூ டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒய் வந்து 45 அப்படிங்கிறப்ப திரும்ப அப் பண்ணிவிட்டு 45ல் 22.5 தான், 22.5 நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகேங்களா? இப்போ இது என்ன வேல்யூ இருக்குது, இது அர்ஜென்ட் பண்ணிடுறோம். திரும்ப அதே மாதிரி திரும்ப ஒர்க் ஆப்செட்டில் போகிறோம். ஒர்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம 54லேருந்து எக்ஸ் எடுத்துருக்கோம், ஒய் அதே கொடுத்துட்றோம். ஒய் கொடுத்துட்டோன்னா அதே மிஷின் வழியில் என்னன்னு பார்த்துட்டு அந்த வேல்யூ இங்கே இருந்தால் போகிறோம். இப்போது நம்ம வந்து ஒர்க் ஆப்செட்டை ஃபீட் பண்ணோம். அந்த ஒர்க் ஆப்செட்டை ஃபீட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா G54 X0 Y0 ப்ரோக்ராமில் சொல்கிறோம். நம்ம அந்த ஃபீட் பண்ண வேல்யூவை இந்த இடத்துல ப்ரோக்ராமில் செக் பண்ணுறோம். ப்ரோக்ராமில் எப்படி செக் பண்ணோம்னா G54 G0 G90 G54 X0 Y0 இருக்கான்றத பார்த்தோன்னா அது G54ன்னு சொன்ன உடனே மிஷின் வந்து நேரம் என்ன பண்ணோம், இந்த நம்ம ஃபீட் பண்ண பார்த்தீங்கன்னா வேல்யூ அந்த வேல்யூவை. இப்போது ஹைட் ஆப்செட் ஒரு டூலுக்கும் அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த G43ல் அது என்ன பண்ணோம்னா இப்போ டூலை கொண்டு வந்து அந்த ஜாபுடைய மேலே சர்ஃபேஸை டச் பண்ணுறோம். இது இப்போ இதில் எம்பிஜியில் என்ன பண்ணுறோம்னா மேனுவலாக அப்படியே கொண்டு வந்து இப்போ அந்த இடத்துல வந்து டச் பண்ணுறோம், டூலை வந்து டச் பண்ணுறோம். டூல் டச் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ எடுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபீட் பண்ண போகிறோம்.
போதும் அவ்வளோதான். இந்த டூல் ஒரு ஃபுல் செட்டப் முடிஞ்சு அவ்வளோதான். சரி அது சொன்ன மாதிரி சொல்லிக்கோங்க. இது முடிஞ்சு செட் நம்ம அங்கே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூலை கொண்டு வந்து டச் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த டச் பண்ண வேல்யூ என்ன வேல்யூ இருக்குன்றதை பார்த்துட்டு அதை கொண்டு போய் நம்ம ஆப்செட்டில் ஃபிட் பண்ணுறோம். டூல் ஆப்செட் அப்படின்றது அந்த ஆப்செட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்செட் நம்பர் 1 2 3 4 5 இருக்கும். அதில் நம்ம எந்த டூலுக்கு போகிறோமோ இப்போ T1 டூலுக்கு வந்து ஆப்செட் நம்பர் 1 அப்படின்னு போகிறோம்னா அந்த ஆப்செட் நம்பர் 1ல் அந்த வேல்யூவை ஃபிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன கட்டர் எவ்வளோ டயா கட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ 20 டயா கட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் ஆப்செட் என்ன 10. அப்போ அந்த ரேடியஸ் 10ன்றதை நம்ம அங்கே ஃபிட் பண்ணுறோம். நீங்கள் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோன்னா இந்த இருக்கிற வேல்யூ வந்து இந்த மிஷின் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சரி நம்ம ஒர்க் ஆப்ஷன் எடுத்து ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம எங்கே கொண்டு போகிறோம்னா ப்ரோக்ராம் இங்கே அந்த ரேடியஸ் ஆப்ஷன் இருக்குல்ல எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜாமெட்ரி மாதிரி இது. இப்போ டூல் நம்பர் 20 என்ன 10 அது என்ன ரேடியஸோ அதில் பாதி கொடுத்துருக்கோம். சப்போஸ் எல்லா டூலும் கரெக்டாக இருக்காது. 20 இருக்காது. O2 இதில் வந்து O2 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லை O2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம். டூல் அந்த சைஸுக்கு கொண்டு வந்துட்டு குறிச்சிக்கலாம். இந்த 3 ஆப்செட் பண்ணியாச்சு. இந்த 3 ஆப்செட் பண்ணதுக்கப்புறம் தட் இஸ் G54 X0 Y0னா ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் 1 அண்ட் தென் G43 டூல் லென்த் காம்பன்சேஷன் அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸு ரேடியஸ் ஆப்செட். இந்த 3 ஆப்செட்டும் பண்ணிட்டோம். ஒர்க் ஆப்செட், ஹைட் ஆப்செட், ரேடியஸ் ஆப்செட் இது 3ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜாப் கரெக்டாக ஓடுறான்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான் ஃப்ரண்ட் எடுத்துருங்க. அப்படியே முதல்ல எடுத்து கொஷின் தம்பி எப்படா இருக்கேன் காலேஜில் இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.